இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு முக்கியமான இன்ட்ராடே ட்ரேட் எப்படி பண்றது அப்படிங்கறத பத்தி தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி இப்போ நான் சொல்றத நல்ல கவனமா கேளுங்க. உங்க கையில ஒரு பால் இருக்கு. அதை நீங்க வானத்தை நோக்கி எறிறீங்க. என்ன நடக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க கையில இருந்து அந்த பால் ரிலீஸ் ஆன பிறகு அதனுடைய ஸ்பீட் அப்படிங்கிறது ஆரம்பத்துல இருக்கிற ஸ்பீடை விட குறைஞ்சிட்டே இருக்கும். ஒரு பர்டிகுலர் இடத்துல அதனுடைய ஸ்பீட் அப்படிங்கிறது 0 ஆயிரும். அங்கே இருந்து அந்த பால் வந்து பூமியை நோக்கி ஈர்க்கப்பட்டு கீழே விழும். கீழே விழும்போது அதனுடைய அந்த புவியீர்ப்பு விசை காரணமா அதனுடைய வேகம் அப்படிங்கிறது ஒவ்வொரு செகண்டுக்கும் டபுள் ஆகிட்டே போகும். 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படிங்கிற விகிதத்தில் அந்த ஸ்பீட் அப்படிங்கிறது கூடிட்டே வரும். இதை தான் நம்ம வந்து புவியீர்ப்பு விதினால ஏற்படக்கூடிய அந்த ஆக்சலரேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சினாரியோ நம்பர் 2. இப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா பாலை முதல் தடவை மாதிரியே எறிகிறீங்க. ஆனால் இன்னும் வேகமாக எறிகிறீங்க. எவ்வளோ வேகம் அப்படின்னா 11.3 கிலோமீட்டர் பர் செகண்ட். இந்த ஸ்பீடில் நீங்கள் அந்த பாலை எரியும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தூரம் போன பிறகு முதல் கேஸில் ரிட்டனாக பூமியை நோக்கி வந்து ஈர்க்கப்பட்ட அந்த பால் அப்படிங்கிறது இந்த இடத்துல எர்த்தினுடைய இந்த ஆர்பிட்டுக்கும் வெளியே போய் பூமியை நோக்கி வரவே வராது. அது அப்படியே எஸ்கேப் ஆகி போயிடும். ஸோ இதை தான் நம்ம வந்து எஸ்கேப் வெலாசிட்டி அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். இப்போ ட்ரேடிங் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோமா இல்லை ஃபிசிக்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கிறோமா அப்படின்னு சிலருக்கு சந்தேகம் வந்திருக்கலாம். இப்போ நான் சொன்ன இந்த ஃபிசிக்ஸ் கான்செப்டை வச்சு ஒரு ட்ரேடிங் ஐடியா நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட். நான் பல நாள் இந்த பேட்டர்னை வந்து பார்த்துருக்கேன். அதுதான் இன்னைக்கு இந்த எபிசோட் 20ல் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒன்ஸ் அகெயின் வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் சிம்பிளிஃபைட் எபிசோட் 20க்கு உங்களை மறுபடியும் அன்போட வரவேற்கிறேன். எஸ், இன்னைக்கு நம்ம இன்ட்ராடேல ஒரு ட்ரேட் எப்படி பண்ண முடியும், அதுக்கு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான பேட்டர்ன் என்னவா இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். இது எல்லாத்தையும் தாண்டி இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நோக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னா எப்படி ஒரு ட்ரெண்டிங்கான ஸ்டாக்கை, அதாவது காலையில் ஆரம்பித்து மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து மேலேயே போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது தான் பலருக்குமான ஒரு கேள்வியாக இருக்கும். பல நாட்கள் இந்த ட்ரெண்டிங்கான ஸ்டாக்ஸ் எல்லாம் எடுத்து இந்த ட்ரெண்டிங்கான ஸ்டாக்ஸ்லாம் சிமிலாரிட்டியாக என்ன பேட்டர்ன் இருக்குது, ஸோ அந்த பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சு அடுத்த நாள் அந்த பேட்டர்ன் உருவாகும் போது இது ஏற்கனவே ட்ரெண்டிங்கான ஸ்டாக்குடைய பேட்டர்னாக இது இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா தொடர்ந்து இன்னைக்கு அந்த ஸ்டாக்கும் ட்ரெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஸோ அந்த பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். நான் முதல்ல சொன்னது தான் பாஸ்ட் ரிசல்ட் அப்படிங்கிறது ஃபியூச்சருக்கான கேரண்டி கிடையாது. இது எல்லாமே நான் அந்த ஸ்ட்ராட்டஜியில் சொல்ல போகிற எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான் சொல்கிறேன். தீர விசாரிப்பதே மெய். ஸோ நீங்கள் ஃபார்வர்ட் டெஸ்ட், பேக் டெஸ்ட் இதெல்லாம் பண்ணி பார்த்து உங்களுக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குது, எந்த அளவுக்கு இதில் கான்ஃபிடென்ட் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் அலசி ஆராய்ஞ்சு உங்களுடைய டிசிஷன்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். சார்ட்டிங் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்முலா எழுதியிருக்கேன். இது என்ன ஃபார்முலா அப்படின்னா ஃபிபனாச்சி பிவோட்டினுடைய R3 ரெசிஸ்டன்ஸை எப்போ கட் பண்ணுது அப்படிங்கிற அந்த ஃபார்முலாவை தான் நான் இங்கே எழுதியிருக்கிறேன். இந்த ஸ்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா லிங்க்கை வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நான் வந்து போட்டிருக்கிறேன். வாட்ஸ்அப் கம்யூனிட்டி சேனலுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணது மூலமாக இந்த ஸ்கேனை உங்களால் ஃப்ரீயாகவே ஆக்சஸ் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ என்ன கான்செப்ட் அப்படின்னா ஃபிபனாச்சியில் R3 ரெசிஸ்டன்ஸ் பிவோட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பிவோட்டாக இருக்கும். அந்த ரெசிஸ்டன்ஸை எவ்வளோ ஏர்லியராக ஒரு ஸ்டாக் வந்து கட் பண்ணுதோ அதுக்கு பிறகு அந்த ஸ்டாக் வந்து தொடர்ந்து அந்த R3யை கட் பண்ண பிறகு தொடர்ந்து மேலேயே இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகம் அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்டினுடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி R3 ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிவிட்டு கீழே வர்றதுக்கான ப்ராபபிலிட்டியும் கொஞ்சம் அதிகம் அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சிக்கலாம். எப்படின்னு நான் உங்களுக்கு சார்ட்ஸில் காட்டுறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து இதை கண்டிஷனாக எழுதியிருக்கேன். ஸோ டெய்லி க்ளோஸ் கிரேட்டர் தென் இந்த ஃபிபனாச்சி பிவோட் அப்படிங்கிறத நான் வந்து இங்கே போட்டிருக்கேன். இப்போ நான் ரன் ஸ்கேன் பண்ணுறேன். ரன் ஸ்கேன் பண்ணும்போது எனக்கு சில ஸ்டாக்ஸ் வந்து இங்கே காட்டுது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கோஃபோச், பேஜ் இண்டஸ்ட்ரீஸ், அதுக்கப்புறமா எம்ஃபாசிஸ், அதுக்கப்புறமா டெக்கம், மேரிகோ இதெல்லாம் உங்களுக்கு இங்கே ஸ்க்ரீனரில் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு நான் இந்த மேரிகோ அப்படிங்கிற ஸ்டாக்கை நான் இங்கே எடுத்துருக்கிறேன். மேரிகோ ஸ்டாக்கில் 5 மினிட்ஸில் நான் உங்களுக்கு இதை அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதில் இண்டிகேட்டர் அப்ளை பண்ண போகிறோம். என்ன இண்டிகேட்டர் அப்படின்னா பிவோட் பாயிண்ட். ஓகேங்களா, பிவோட் பாயிண்ட் ஸ்டாண்டர்ட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு செட்டிங்ஸில் இந்த ட்ரெடிஷ்னல்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் ஃபிபனாச்சின்னு மாற்றிக்கோங்க. ஸோ வேறு எதுவுமே சேஞ்ச் இல்லை. இந்த சார்ட்டில் ஃபிபனாச்சி பிவோட் அப்படிங்கிறத நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம். இந்த சார்ட் பாருங்கள், ப்ரைஸ் அப்படிங்கிறது மார்னிங்லேருந்து அப் ட்ரெண்டாகவே வந்துட்டுருக்கு. பட் ஆனால் R3 ரெசிஸ்டன்ஸ் இதை கட் பண்ணக்கூடிய டைம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 2:10க்கு தான் கட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறமா கொஞ்சம் தூரம் மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு, அதுக்கப்புறமா டவுன் ஆயிடுச்சு. ஸோ 2:10க்கு R3 ரெசிஸ்டன்ஸை கட் பண்ணுது அப்படின்னா அது கண்டிப்பாக நம்ம ரேடாரில் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த R3 ரெசிஸ்டன்ஸை எவ்வளோ சீக்கிரமாக அது கட் பண்ணுது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மேரிகோ அப்படிங்கிறது நம்மளுடைய லிஸ்ட்டில் இல்லை. ஓகேங்களா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எது அப்படின்னா டெக்கம் பார்க்கலாம். டெக்கம் சீக்கிரமாக இந்த R3 ரெசிஸ்டன்ஸை கட் பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம்.
ஸோ டெக்கம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு மார்னிங் சைட்வேஸாக இருக்குது, அதுக்கப்புறமா அப் ட்ரெண்ட் போயிருக்கு. தென் R3 ரெசிஸ்டன்ஸை கிட்டத்தட்ட 2 மணிக்கு கட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறமா கொஞ்சம் தூரம் மேலே போய் அதுக்கப்புறமா கீழே வந்திருக்கு. ஸோ இதுவும் நம்மளுடைய ரேடாரில் இல்லை. அடுத்ததாக எம்ஃபாசிஸ். ஓகே, இந்த ஸ்டாக் பாருங்கள், இதுவும் வந்து அப் ட்ரெண்டில் தான் போய் முடிஞ்சிருக்கு. இப்போது R3 ரெசிஸ்டன்ஸை கட் பண்ணக்கூடிய டைம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 1:35க்கு இங்கே கட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறமா ஒரு நல்ல மூமெண்ட் அப்படிங்கிறது அப்சைட் போயிருக்கு. ஸோ இதுதான் நான் முதல்ல சொன்ன அந்த எஸ்கேப் வெலாசிட்டி. R3 ரெசிஸ்டன்ஸை கட் பண்ணிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்ஸ் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது குறைவு அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்கலாம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ R3 ரெசிஸ்டன்ஸை கட் பண்ண பிறகு மேலே போயிருக்கு. கண்டிப்பாக இந்த இடத்துல உங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன் கிடச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மூமெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த R3 ரெசிஸ்டன்ஸ்லேருந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 1.5% அப்படிங்கிறது மூவ் ஆயிருக்கு. நீங்கள் இன்ட்ராடே லீவரேஜோட யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5x உங்களுக்கு இதை விட அதிகமாகவே கிடச்சிருக்கும். ப்ரீவியஸ் அந்த கேண்டலுடைய லோவை நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். ஸோ ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ்லேயே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிஸ்க் ரிவார்டு அப்படிங்கிறது இங்கே உங்களுக்கு மெயின்டைன் ஆயிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் கோஃபோர்ஜ் இருக்குது. ஸோ இந்த பேஜ் இண்டஸ்ட்ரீஸை பாருங்கள், இது வந்து காலையிலேயே கிட்டத்தட்ட 10:30க்கே இந்த R3 ரெசிஸ்டன்ஸை வந்து கட் பண்ணிருச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா மேலே தான் அந்த ஸ்டாக் போயிருக்கு. அதுக்கப்புறமா டவுன் வந்தாலும் கூட முடிக்கும் போது மேலே தான் முடிச்சிருக்கு. ஸோ இதை தான் நான் சொல்கிறேன், இந்த R3 ரெசிஸ்டன்ஸை எவ்வளோ சீக்கிரமாக கட் பண்ணுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. அடுத்ததாக கோஃபோர்ஜ் பார்த்துடலாம். இந்த கோஃபோர்ஜ் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் கிட்டத்தட்ட 1:30க்கு உங்களுக்கு இந்த R3 ரெசிஸ்டன்ஸை கட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறமா ப்ரைஸ் அப்படிங்கிறது மேலே தான் போயிருக்கு. ஸோ இந்த R3 ரெசிஸ்டன்ஸை கட் பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்டிங் ஸ்டாக்காக தான் இருக்குது. இப்போ இதில் ஒரு முக்கியமான கேள்வி என்ன வருது அப்படின்னா, இந்த R3 ரெசிஸ்டன்ஸை ரொம்ப லேட்டாக நமக்கு ஒரு 130 கிட்ட தான் கட் பண்ணுது. அப்போது இந்த நம்ம சார்ட்டிங்கில் இந்த கண்டிஷனை சீக்கிரமாக கட் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸை மட்டும் எனக்கு காட்டு அப்படின்னு சொல்லி இப்போ அதை நம்ம மாற்றி எழுதி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் வந்து டெய்லி க்ளோஸ் அப்படின்னு எழுதியிருக்கேன். மார்க்கெட் முடிஞ்ச பிறகு டெய்லி க்ளோஸ் அப்படிங்கிறது இங்கே உங்களுக்கு அப்டேட் ஆகுது. ஸோ இது நான் வந்து ஒரு 30 மினிட்ஸ் மாற்றிக்கிறேன். 30 மினிட்ஸில் ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ்லேயே இந்த R3 ரெசிஸ்டன்ஸை கட் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸ் இருக்குதா காட்டு அப்படின்னு சொல்லி நான் வந்து ரன் பண்ணுறேன். அப்படி பார்க்கும்போது இந்த பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் மட்டும்தான் வந்து கட் பண்ணியிருக்கு. இப்போ இதை நம்ம வந்து ஃப்யூச்சரில் வச்சுருக்கிறோம். இதை நான் வந்து Nifty 500ல் மாற்றி இன்னும் என்னென்ன ஸ்கேன்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், லேட்டன்ட் வியூ அப்படிங்கிற ஒரு ஸ்டாக் வந்து நம்மளுடைய ரேடாரில் வந்திருக்கு. இதை நம்ம வந்து உள்ளே அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ எஸ், லேட்டன்ட் வியூ நம்ம உள்ளே அப்ளை பண்ணியிருக்கோம். எஸ், இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட நான் வந்து 30 மினிட்ஸ் கொடுத்துருந்தேன். ஸோ இதில் நம்ம வந்து 5 மினிட்ஸில் வச்சுருக்கிறோம். 5 மினிட்ஸில் வச்சோம் அப்படின்னா 6 கேண்டில் கழிச்சு இதுதான் கரெக்டாக வந்து உங்களுக்கு அந்த 30 மினிட்ஸ் அப்படிங்கிறதுல வருது இல்லையா. 1 2 3 4 5 6. எஸ், இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா R3யை கட் பண்ணிருச்சு. கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு சின்ன ரீடெஸ்ட்காக கீழே வந்திருக்கு. ஈவன் இது நீங்கள் ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சுன்னு கூட வச்சுருந்தா கூட மறுபடியும் இந்த R3 ரெசிஸ்டன்ஸை கட் பண்ணும்போது எவ்வளோ பெரிய ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு பாருங்கள். இது பர்சன்டேஜில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட இன்றைக்கி 20% இந்த ஸ்டாக் வந்து அப் ஆயிருக்கு. ஒருவேளை நம்ம இந்த இடத்துல நம்ம என்ட்ரி கொடுக்குறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 11% வந்து மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. நம்ம 11%லாம் கேப்சர் பண்ண வேணாம். ஒரு 1% வந்து நம்ம கேப்சர் பண்ணியிருந்தாலே போதும். உங்களுக்கு இன்ட்ராடே லிவரேஜோட பார்க்கும்போது கிட்டத்தட்ட நீங்கள் வந்து 5x வந்து நீங்கள் இதில் வந்து ரிஸ்க் ரிவார்ட் நீங்கள் வந்து வச்சுருக்க முடியும். ஓகேங்களா. ஸோ இது நமக்கு இன்றைக்கி வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் வந்திருக்கலாம், என்ன அப்படின்னா இன்றைக்கி அதாவது April 2 இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்குறோம். இன்றைக்கி வந்து நிஃப்டி அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் தான் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ நிஃப்டி இன்றைக்கி அப் ட்ரெண்டில் இருக்குது, அதனால இன்றைக்கி வந்து இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து ஏறி இருக்குது. ஒருவேளை இன்றைக்கி நிஃப்டி வந்து டவுன் ட்ரெண்டில் இருந்துச்சு அப்படின்னா அப்போவும் இதை மாதிரி நம்மளால் வந்து ஸ்டாக்ஸை வந்து ஸ்க்ரீன் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். இங்கே பாருங்கள், நிஃப்டியோட சார்ட் இங்கே இருக்குது. இன்றைக்கி நிஃப்டி வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் இருந்திருக்கு. நான் உங்களுக்கு நிஃப்டி டவுனான ஒரு டேயை அடுத்து எடுக்க போகிறேன். இந்த நிஃப்டி டவுன் ட்ரெண்டில் இருந்த ஒரு நாளில் இதே கண்டிஷன் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா அப்பவும் நமக்கு வந்து ஸ்டாக் ஸ்க்ரீன் ஆகி வருதா அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த சார்ட்டில் பாருங்கள், நிஃப்டி அப்படிங்கிறது April 1 இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக கேப் அப்பில் ஓப்பன் ஆகியிருந்தால் கூட அதுக்கப்புறமா வந்து சஸ்டெயின் பண்ண முடியல, டவுனில் தான் வந்து இந்த நிஃப்டி அப்படிங்கிறது முடிஞ்சிருக்கு. ஸோ இன்றைக்கி இந்த டேயில் நம்மளுடைய அந்த R3 பிரேக் அவுட் அப்படிங்கிறது ஒர்க் அவுட் ஆகிருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.
ஸோ நான் இங்கே சார்ட்டிங் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். நான் கண்டிஷன்ஸ் வந்து மாற்றிருக்கிறேன். எப்படி அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல லேட்டஸ்ட் க்ளோஸ் அப்படிங்கிறத 1 டே அகோ க்ளோஸ் அப்படின்னு நான் மாற்றிருக்கிறேன். ஸோ இந்த பிவோட் பாயிண்ட் அப்படிங்கிறது ப்ரீவியஸ் டேவுடைய ஹை லோ க்ளோஸ் இதை வச்சு தான் கால்குலேட் பண்ணுவாங்க இல்லையா, அதனால ஸோ இது நான் வந்து 2 டேஸ் அகோவாக வந்து மாற்றிருக்கிறேன். சரிங்களா? இப்போ நான் இதை வந்து ரன் பண்ணுறேன். இப்போ நான் எனக்கு ரன் பண்ணும்போது எனக்கு என்ன ஸ்டாக்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு 9 ஸ்டாக்ஸ் வந்து இதில் வந்து ஷார்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த 9 ஸ்டாக்கில் நிஃப்டி 50ல் தான் இந்த 9 ஸ்டாக்ஸுமே வந்திருக்கு. அதில் ஃபஸ்ட்டு வந்திருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, எட்டர்னல் வந்திருக்கு. ஸோ நம்ம எட்டர்னலில் இது என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ எட்டர்னலுடைய 5 மினிட்ஸ் நம்ம வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், இது ஓப்பன் ஆகும்போதே R3 ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே தான் கட் பண்ணி ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் அப்படிங்கிறது கட் பண்ணி ஓப்பன் ஆகிருக்கு. அதுக்கப்புறமா இந்த ஓப்பனுக்கு கீழே இன்றைக்கி இந்த ஸ்டாக் வரவே இல்லை. சரிங்களா? இங்கே பாருங்கள், இந்த இடத்துலேருந்து பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு, அகெயின் R3லேருந்து பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. ஸோ இந்த R3க்கு கீழே இது வரவே இல்லை அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஈவன் தோ எட்டர்னல் அப்படிங்கிறது நிஃப்டி 50ல் இருக்கிற ஒரு ஸ்டாக்காக இருந்தாலும், நிஃப்டி டவுன் ட்ரெண்டில் போய் முடிஞ்சிருந்தாலும் இந்த ஸ்டாக் அப்படிங்கிறது R3க்கு மேலே தான் நாள் முழுக்க சஸ்டெயின் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். பெல் இருக்குது. ஸோ பெல்லில் எஸ் இங்கே பாருங்கள், காலையில் ஃபஸ்ட்டு கேண்டிலே இந்த R3 ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத கட் பண்ணியிருக்கு. ஒருவேளை இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ட்ரேடை நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, இங்கே இருந்து அதாவது கிட்டத்தட்ட அதோடைய ப்ரைஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது 421. இங்கேருந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மூமெண்ட் அப்படிங்கிறது நீங்கள் கேப்சர் பண்ணியிருந்திருக்க முடியும். ஸோ R3 ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் முடியும் போது கிட்டத்தட்ட 2:35க்கு தான் கட் பண்ணி கீழே வந்திருக்கு. ஸோ இந்த R3 ரெசிஸ்டன்ஸ் கட் பண்ணும்போதே நம்ம இதை வந்து கேப்சர் பண்ணியிருந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக இன்ஃபை. ஸோ இங்கே பாருங்கள், இது R3 ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே தான் ஓப்பன் ஆகிருக்கு. மேலே ஓப்பன் ஆகி ஒரு அப் ட்ரெண்ட் வரைக்கும் போயிருக்கு. அதுக்கப்புறமா சஸ்டெயின் பண்ண முடியாமல் கீழே வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக இதை நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா இது ரொம்ப கேப், அதாவது R3 ரெசிஸ்டன்ஸுக்கும் ஓப்பன் ஆகக்கூடிய அந்த ரேஞ்சுக்குமே வந்து ஒரு பெரிய கேப் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு வேளை ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத நம்ம இங்கே R3க்கு கீழே வைக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பெரிய ஸ்டாப் லாஸாக இருக்கும். அதனால இந்த மாதிரியான ஸ்டாக்ஸை நம்ம வந்து ஃபில்டர் அவுட் பண்ணிடலாம். எல்டி இருக்குது. ஸோ இதுவுமே R3க்கு ரொம்ப அதிகமாக மேலே வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதே நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். அதானி போர்ட்ஸ். இங்கே பாருங்கள், அதானி போர்ட்ஸ் வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள். இதனுடைய ஃபஸ்ட்டு 5 மினிட் லோ அப்படிங்கிறது R3யை டச் பண்ணியிருக்கு. இது உங்களுக்கு தெரியுதுங்களாங்க? ஸோ R3யை டச் பண்ணியிருக்கு. இங்கேருந்து அதுக்கப்புறமா மேலே போயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கப்புறமா வந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிருக்கு. இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் 1 நான் ஸ்க்ரீன் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டாக். இதில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்குமே வந்து R3யை கட் பண்ணிட்டு மேலே தான் போகும், 100% போகும் அப்படிங்கிற எந்த ஒரு கேரண்டியுமே கிடையாது. ஆனால் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா காமிச்சிருக்கேன். நீங்கள் பாருங்கள், இந்த அப்சர்வேஷனை பற்றி உங்களுடைய புரிதல் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கலாம். ஸோ எதெல்லாம் ட்ரெண்டிங்காக இருக்கோ அந்த ஸ்டாக் எல்லாமே R3க்கு மேலே அது வந்து நின்றுருக்கு அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் நிறைய சார்ட் எடுத்து பாருங்கள். ஈவன் நிஃப்டி என்னைக்கெல்லாம் டவுன் ஆயிருக்கோ அன்னைக்கு இந்த R3 ஸ்கேனில் வந்து எந்தெந்த ஸ்டாக்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஏன்னா நீங்கள் பார்த்து நீங்கள் பழகும் போது தான் அது வந்து உங்களுக்கு வந்து செட் ஆகும். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு இப்போ என் வீட்டில் வந்து ஒரு நாய்க்குட்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த நாய்க்குட்டி வந்து நான் சொல்கிறதெல்லாம் கேட்கும். நான் ஒரு பால் தூக்கி போட்டு அது கேட்ச் பண்ணி திருப்பி என்கிட்டையும் கொண்டு வந்து கொடுக்கும். நீங்கள் வந்து பார்க்குறீங்க, சூப்பராக இருக்கே இந்த நாய்க்குட்டி, அழகாக நீங்கள் சொன்னதெல்லாம் செய்யுது, நான் இந்த நாய்க்குட்டியை எடுத்து வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய்க்குட்டியை நீங்கள் உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அதுக்கப்புறமா நீங்கள் பாலை தூக்கி போட்டிங்க அப்படின்னா அதை எடுத்துகிட்டுலாம் வந்து கொண்டு வந்து கொடுக்காது. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் சாப்பாடு வச்சா கூட அந்த நாய்க்குட்டி சாப்பிடுமா அப்படிங்கிறது டவுட்டு தான். அப்போ என்ன புரிதல் அப்படின்னா, இந்த ஒரு ஸ்டாக், இந்த ஒரு ஸ்க்ரீனர் அப்படிங்கிறத நான் பல நாட்களாக பல மாதங்களாக நான் பார்த்துருக்குறேன். இது எனக்கு வந்து அனுபவமாக எனக்கு இது வந்து தெரியும். அதே மாதிரி தான் நீங்களும் இதை வந்து பாருங்கள், பழகுங்க, அனுபவமாக இதை நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. எப்படி எப்படிலாம் ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. எப்படி நீங்கள் வந்து ஒரு நாய்க்குட்டி நீங்கள் சொல்கிறதெல்லாம் அது செய்யணும் அப்படின்னா அது கூட நீங்கள் வந்து பழகணும். அதுக்கு நீங்கள் சாப்பாடு கொடுக்கணும், அதனுடைய தலையை தடவி கொடுக்கணும், எப்போ அது கோவப்படும், எப்போ அது வந்து சாஃப்டாக இருக்கும், அது எதுக்காக பார்க்குது, அதுக்கு சாப்பாடு வேணுமா, இல்லை உடம்பு சரியில்லையா, இதெல்லாம் வந்து ஒரு நாய்க்குட்டி கூட நம்ம வந்து பழகும்போது தான் நம்ம வந்து அதை புரிஞ்சிக்க முடியும். எடுத்ததுமே என்னோட நாய்க்குட்டி இப்படி பண்ணுதே, அப்போ நம்மளும் போய் அதை எடுத்து பண்ணுவோம் அப்படின்னா அது கண்டிப்பாக பண்ணாது. அதே மாதிரி தான் ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறதும். ஒருத்தருக்கு ஒன்று கை கொடுக்கு அப்படின்னா அதே விஷயத்தை அப்படியே காப்பி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கும் அது அதே மாதிரி வரணும் அப்படிங்கிற எந்த கட்டாயமே இல்லை. அதே நேரத்தில் நீங்களும் இதை பண்ண முடியும். ஆனால் இதை நீங்கள் பாருங்கள், பழகுங்க. உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்த பிறகு நீங்கள் அதுக்குள்ளே இறங்குறத பற்றி யோசிக்கலாம். இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருக்கிறேன். நான் 2 பார்ட் சொல்லியிருந்தேன் இந்த வீடியோவில். அதாவது ஒரு பால் எறிகிறீங்க,
மேலேயே போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் எஸ்கேப் வெலாசிட்டின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் வந்து R3 ரெசிஸ்டன்ஸ்னுடைய அந்த பிரேக் ஆகி போயிருக்கு அப்படிங்கிறத ரிலேட் பண்ணி நம்ம இந்த ஒரு கான்செப்டை புரிஞ்சிருக்கிறோம். இன்னொன்றும் சொல்லியிருந்தேன், மேலே எறிகிற பால் ஒரு குறிப்பிட்ட தூரம் போயிட்டு அதுக்கப்புறமா அதை விட ஸ்பீடாக கீழே வரும்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதையும் நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி கூட நம்ம வந்து சொல்லணும்னு நினச்சிருந்தேன் இந்த வீடியோவில். ஆக்சுவலாக இந்த வீடியோடைய லென்த் அப்படிங்கிறது இப்போவே ரொம்ப பெருசாக போயிருச்சு. அதனால் அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி இந்த வீடியோவில் என்னால் ரிவீல் பண்ண முடியாது. அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி ஐடியா கான்செப்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா பார்ட் 1 இந்த வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதை நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், அதனுடைய ரிசல்ட் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத கூட நீங்கள் ஃபீட்பேக்காக கமெண்ட்டில் நீங்கள் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோவில் நான் இவ்வளோ நேரம் பேசினது பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டு PDF ஒன்று நான் நம்மளுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்பில் நான் ஆட் பண்ணுறேன். அதை பார்த்தா கூட உங்களுடைய புரிதல் அப்படிங்கிறது இன்னும் மேம்படும். நான் மறுபடியும் சொல்கிறேன், ட்ரேடிங்கில் ரிஸ்க் இருக்குது. இது முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான் சொல்லியிருக்கிறேன். இங்கே நான் காமிச்சிருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாமே நடந்து பெர்ஃபார்ம் பண்ணி முடித்த ஸ்டாக்ஸு. பாஸ்ட்டில் ஒரு ஸ்டாக் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அல்லது ஒரு ஸ்ட்ராட்டஜி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னா அது ஃபியூச்சர்லேயும் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு கேரண்டியுமே கிடையாது. அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய ட்ரேடிங் டிசிஷன்ஸை எடுங்க. மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.